நமஸ்காரம். மே மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி மாத ஆரம்பத்திலேயே பஞ்சமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்க, ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கையும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி உழவோடவும், பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் உங்களுக்கு குருவும் சஞ்சாரம் பண்ணுற காலகட்டமாக இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இது எந்த மாதிரி பலன்கள் தர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது குரு பயிற்சி நடக்க. குரு பயிற்சி நடந்து உங்களுக்கு ராசியை பார்க்க போகிற குரு பகவான் ஜூன் மாதத்துலேருந்து சுபகிரகமான குரு தன் பெயர்ச்சிக்கு ஒரு மாதத்துக்கு பின்பே தன் பலனை செய்ய ஆரம்பிச்சிருவார். அந்த வகையில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் இருந்த சுப நிகழ்ச்சி தடைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகிற மாதமாக இந்த மே மாதங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக திருமணத்தில் வயது எட்டியவங்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா திருமணங்கள் கைகூடுற மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். காரணம், ஒரு பக்கம் குரு, இன்னொரு சுபகிரகமான சுக்கிர பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் ஆட்சி வலுவோடு இருக்கிறனால உங்கள் சுய ஜாதகம் இப்போ திருமணத்திற்கான காலகட்டமாக இருந்தால் கண்டிப்பாக பல பேர்களுக்கு, விருச்சிக ராசியில் நிறைய பேர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணத்திற்கான முதல் படியாக ஆரம்பிக்கிற மாதமாக மே மாதம் உறுதியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுபோக பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மே மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. அதே சமயம் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் உச்ச வலுவோடு இருக்கார். எதிரிகள் தொல்லைகள் அகல்றது, கடன் வாங்கியிருந்த கடன் சுமைகள் குறையிறது, ஒரு கடனுக்கு அடைச்சிட்டு இன்னொரு புதிய கடன்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் ஏற்படுத்தி தருவது போன்ற வாய்ப்பெல்லாமே மே மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பாரம்பரியம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, தாத்தா பாட்டி தொழில் செஞ்சார் அதே தொழிலையே மகன் இப்போ செய்கிறார், அப்படி மாதிரி தந்தை பாட்டின் தொழிலை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபங்கள் கொடுக்குற மாதமாக உறுதியாக இருக்கும். சரிங்களா? அப்போது சுப நிகழ்ச்சிகள் தடைகள் விலகுவதும், தொழில் மேன்மை அடைவதும், எதிர்ப்பு குறைவதும், சுப கடன்கள் கிடைப்பது போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுமே இந்த மே மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கும்போது, குழந்தை பாகியங்கள் அமைவதில் சற்று தள்ளி தாமதமாகலாம். இன்னொன்று, ஏற்கனவே குழந்தை இருக்கவங்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதமாக இந்த மே மாதம் காணப்படும்.